இப்போ இந்த ஜேபி ஃபேமிலி எதுக்காக இந்த வீடியோ விளாக்ஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக பொங்கல் வாழ்த்து சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லணும்னா தாராளமாக இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நிவேதா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஹாப்பி பொங்கல் நண்பர்களே. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்னால பொங்கலோ பொங்கல். ஆப்பிரிக்கால இருந்து வந்து தப்பிச்சு வந்த சரி ஓகே. இந்த பிளாக் டைமண்ட் தான் என் பொண்ணு. ஓகேவா? கருப்பு வைரம் என் பொண்ணு. ஆக்சுவலா வந்து நான் சொல்றேன் எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ். ஆமா, 4 ஆளுக்கு வெள்ளை வைரம் கருப்பு வைரம் இருக்குதா? சரி ஓகே, நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். காப்பி இல்லம்மா, ஹாப்பிமா. சரி ஹாப்பி ஹாப்பிக்கா. அட போய் பாத்ரூம் கழுவ போறான்டா இவன். இவன் பாத்ரூம் இவன் கார்பரேஷன்ல வேற பையன் தானே. சரி ஓகே ஓகே. எனிவே ஜேபி ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நான் தான் யூடியூபரா இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களா ஆனாங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்தெல்லாம் கிடையாது. நீங்க மக்கள் இதெல்லாம் பேசலாம் மண்டல ஏற்றிக்காதீங்க. இது எல்லாருமே ஃபேமிலி சேர்ந்த ஜேபி ஃபேமிலி. இது வந்து ஒரு குடும்பம். சரிங்களா? நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியும் கிடையாது. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல சப்ஸ்கிரைப் இருக்காங்களா, அவங்களும் வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாமே ஜேபி ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜேபி ஃபேமிலி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல ஒரு ஆர்வம் ஒண்ணு இருக்குது. நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் கை தூக்கி எங்க உயிரை எடுக்க. ஓகே ஓகே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட் டேக் எடுக்கும்போது சொதப்பல் ஆயிடுச்சு. கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல். இப்போ ரெண்டாவது டேட்ல அதோட ஸ்டோரேஜ் ஃபுல் வர கடைசி நான் தான் சொல்ல வரேன். ஓகே மக்களே, எங்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, ஏதாவது என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ சரி ஓகே. சரி கேள்வி நான் தான் மாத்திட்டேன். ஓகே 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 ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன விஷயம்னா, எல்லாருமே வாசல் தெளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க? தெரியாது ப்ரோ. ஓகே, மைக் அவங்ககிட்ட கொடுங்க. கோலம் மாவுல வந்து அரிசி மாவு கலப்பாங்க. அதனால வந்து எறும்பு ஈக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக கோலம் போடுறாங்க. ஏன் கோலம் போடுறான்னு கேட்கல, ஏன் வாசல் அதை முதல்ல தண்ணி தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறாங்கன்னு கேட்டேன். நம்ம நம்ம குசு குசு. ஐயா நான் இல்ல குசு குசு. சரி சரி ஓகே ஓகே. இல்லையா கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா கலஞ்சிடும்ல. இந்த சோப்பு சட்டை சொல்லுப்பா. சொல்லியப்பா. என்ன சொல்லுங்க? அவன் சொல்லிட்டான், கோலம் போட்டுட்டு தண்ணி தெளிச்சு திரும்ப கோலம் போட முடியாது. நீ சொல்லு. இப்ப வந்து தண்ணி தெளிச்சு ஏன் கோலம் போடுறோம்னா, கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சிடும். சிம்பிள். இதுதான் ஆன்சர். மக்களே நீங்க கடுப்பாவாதீங்க, கொஞ்சம் அவர்தான் அப்படி, வேற ஒண்ணு. சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட், பெண்களுக்கு ஏன் இலவச பஸ் கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு தெரியுமே. ஓகே ஓகே. எங்க தம்பியை காணோம்? தம்பி எங்கப்பா? ஓகே, இஞ்சி இடுப்பு வந்துட்டாரு. ஓகே ஓகே. சரி, இந்த கேள்வி, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்த காரணம் யாரா தெளிவா சொல்ல முடியுமா? நம்ம பொண்ணுங்க பிள்ளைங்கள ஆயிட்டு பைக் எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் பங்க்ல விடுறது, வீட்டு கூரை மேல விடுறது, வீட்டு உள்ள போயிட்டு விடுறது, அந்த சாகசம் எல்லாம் அதிகமா பண்றாங்களா, அதனால இலவச பேருந்து. எனக்கு தோணுச்சு சொன்னேன். பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல, அதுவும் இல்லாம கொஞ்சம் சில பேர் வண்டி ஓட்ட தெரியல, அதனால தான். பெண்கள் பாதுகாப்புக்காக அங்க ஒழுங்கா ஓட்டணும். அவங்க ஒழுங்கா ஓட்டணும். இது என்ன பதில்? ஆக்சுவலா உங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். உண்மையான காரணம் அந்த வீடியோல இருக்கு. தயவுசெய்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் அந்த வீடியோ தெரியும்.